الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. إلا تنصروه فقد نصره الله إذ أخرجه الذين كفروا ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا فأنزل الله سكينته على رسوله وعلى المؤمنين وأنزل جنودا لم تروها وجعل كلمة الذين كفروا السفلى وكلمة الله هي العليا والله عزيز حكيم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن الزمان قد استدار على هيئته يوم خلق السماوات والأرض إلى آخر الحديث أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரை விட மேலான சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விலக்கல்கள் இருந்தும் தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய புது வருடமான முஹர்ரம் மாதத்தின் ஆரம்ப பகுதியில் இந்த புதிய வருடத்தினுடைய முதலாவது குத்துபாவில் ஜும்ஆவுடைய தினத்தில் சந்திப்பது மிகவும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு மதத்தினரும் அவரவர்களுக்கென விசேடமான நாட்காட்டிகளை, கலண்டர்களை அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம்களாகிய எங்களுக்கென்ற ஒரு நாட்காட்டியை அல்லது ஒரு கலண்டரை ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏற்படுத்தி தந்தார்கள். அதற்கான ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் இன்னொருவருக்கு எதிரான ஒரு வழக்கை பதிவு செய்கிறார். அந்த மனிதர் எனக்கு ஷாபானுடைய மாதத்திலே கடன் கொடுக்க வேண்டும் என்று ஒரு தாளிலே எழுதி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. இப்போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், ஐயு ஷாபான், ஷாபான் மாதத்திலே தர வேண்டும் என்று எழுதியிருக்கிறீர். எந்த ஷாபான்? கடந்த வருட ஷாபானா, இந்த வருட ஷாபானா, வரப்போகின்ற ஷாபானா என்று புரியல. எந்த வருடத்துடைய ஷாபான் என்று கேட்டார்கள்.
இந்த நிகழ்ச்சியில் இருந்துதான் முஸ்லிம்களுக்கென்ற ஒரு தனியான வருட முறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த சிந்தனை உதயமாகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய முக்கியமான சஹாபாக்களை ஒன்று சேர்த்து மஷூரா செய்கிறார்கள். எல்லா விடயங்களும் ஆலோசனையின் அடிப்படையில் செய்யப்படும் போது அது நிரந்தரமாக இஸ்திகாமத்தாக ஆகிறது. அல்லாஹ்வுடைய உதவியும் அதற்கு கிடைக்கிறது. அந்த வகையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை செய்யும் போது சஹாபாக்கள் ஒவ்வொருவர்களும் எங்களுடைய ஆண்டை இந்த முக்கியமான நிகழ்வை அடிப்படையாக வைத்து நாங்கள் ஆண்டாக பதிவு செய்து கொள்வோம் என்று ஒவ்வொரு மஷூரா செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்ட நிகழ்வை அடிப்படையாக வைப்போம், அல்லது அவர்களுடைய பிறப்பை, அல்லது அவர்களுடைய இறப்பை, அல்லது இன்னின்ன நாடுகளில் வைத்திருக்கக்கூடிய அமைப்பில் என்று பல்வேறு ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டாலும் சில சஹாபாக்கள் இஸ்லாத்தின் எழுச்சி ஆரம்பமாகிய முக்கியமான ஒரு பயணம் இருக்கிறது. அந்த பயணம்தான் ஹிஜ்ரத்துடைய அந்த முக்கியமான பயணம். இந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து எங்களுடைய இஸ்லாமிய வருடம் ஆரம்பிக்கப்படுவது மிக பொருத்தமானது என்ற ஆலோசனை வைக்கப்பட்ட போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலே அந்த மஷூரா சிறந்தது என்ற சிந்தனையை உதயமாக்குகின்றான், கபூல் செய்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆண்டிலே ஹிஜ்ரத் செய்தார்களோ அந்த ஆண்டு முதலாவது ஆண்டாக கணிக்கப்பட்டு ஹிஜ்ரி வருடங்கள் தான் இஸ்லாமியர்களின் வருடம் என்ற தீர்மானத்தை சஹாபாக்களுடன் இணைந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாற்றாசிரியரான இமாம் சுஹைலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை இங்கே குறிப்பிடுகிறார்கள். சஹாபாக்களுடைய ஆலோசனை கொண்டு ஹிஜ்ரி வருடம் தீர்மானிக்கப்பட்டாலும் ஏற்கனவே குர்ஆனிலே சஹாபாக்களுக்கு கைக்கிணையாக ஹிஜ்ரத்தினுடைய செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். சூரத்து தௌபாவிலே லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின், முதல் நாளிலிருந்தே தக்வாவை அடிப்படையாக வைத்து நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசல் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த பள்ளிவாசல் குபாவுடைய பள்ளிவாசலா அல்லது மஸ்ஜிதுன் நபவியா என்பதில் தப்சீருடைய உலமாக்களுக்கிடையிலே கருத்து வேற்றுமை இருக்கிறது. எது எப்படியோ அந்த இரண்டு பள்ளிவாசல்களும் ஹிஜ்ரத்தின் போது ஹிஜ்ரத்துடைய ஆரம்ப நாட்களில் நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசல்களாகும். அந்த ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் நாளிலே இருந்து என்று சொல்லும் போது உலகத்தின் முதல் நாள் என்று சொல்லவில்லை, எந்த முதல் நாள் என்று சொல்லவில்லை. அது ஹிஜ்ரத்தை தான் மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறான். சஹாபாக்களுக்கு குர்ஆனுடைய சகல அறிவுகளையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவர்கள் இந்த ஆயத்தில் இருந்து இதனை புரிந்து கொண்டிருக்கலாம் என்ற கருத்தை வரலாற்றாசிரியர் அல்லாமா சுஹைலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கிருந்து நாம் பார்க்க வேண்டும், நமது முஸ்லிம்கள் எங்களுடைய வருடத்தை ஹிஜ்ரி வருடம் என்றே நாங்கள் அழைக்கிறோம், ஹிஜ்ரி ஆண்டென்றே சொல்கிறோம். எங்களுடைய ஆண்டு ஹிஜ்ரத்துடைய பயணத்துடன் சம்பந்தப்படுகிறது. ஹிஜ்ரத் என்பது என்ன? வெறுமனே ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போவதல்ல. ஹிஜ்ரத் என்பது அல்லாஹ்வுக்காக தன்னிடமுள்ள அனைத்தையும் விட்டு பிரிவதற்கு பெயர் ஹிஜ்ரத். அல்லாஹ்வுக்காக தன்னுடைய சுகங்களையும் சொத்துகளையும் விட்டு பிரிவதற்கு பெயர் ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் என்பது சாதாரணமான ஒரு பயணம் அல்ல. ஹிஜ்ரத் என்பது வெறும் ஒரு பூமியை கடக்குகின்ற பயணம் அல்ல, ஒரு மனிதனை மாற்றிவிடக்கூடிய பயணம், ஒரு குடும்பத்தை புரட்டி போடுகின்ற பயணம், ஒரு ஊரை மாற்றி விடுகின்ற பயணம், ஒரு நாட்டையே தலைகீழாக புரட்டி போட முடியுமான ஒரு பயணமாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிஜ்ரத்துடைய பயணத்தை வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலேதான்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்து அவர்கள் மதீனாவுக்கு 400-220 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள மதீனாவுக்கு தன்னுடைய பிறந்த மண்ணை விட்டு அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய நபிமார்களை போன்று ஷாமிலோ மிஸ்ரிலோ பிறக்காமல் அவர்கள் மாத்திரமே மக்கா முக்கர்ரமாவிலே பிறந்த ஒரு நபியாக இருந்தார்கள். ஏன் நான் மக்காவிலே பிறந்தேன்? நான் தீனுக்கு உதவி செய்த அன்சாரிகளில் ஒருவனாக பிறந்திருக்க முடியாது. ஏன் நான் மக்காவிலே பிறந்து ஹிஜ்ரத் செய்த முஹாஜிரீன்களுடன் சேர்ந்தேன் என்பதற்கு நபி அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நாவினாலே காரணம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் மக்காவிலே பிறப்பதற்குரிய காரணிகளே அடிப்படையான முக்கியமான ஒரு காரணம் ஹிஜ்ரத்துடைய பயணமாக இருக்கிறது. ஹிஜ்ரத் செல்ல வேண்டும் என்பதற்காகவே நான் மக்காவிலே பிறந்தேன் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லௌலல் ஹிஜ்ரத்து லகுன்தும் மினல் அன்சார். ஹிஜ்ரத் என்ற இந்த பயணம் மட்டும் இல்லை என்றால் மதீனா வாசிகளான அன்சாரிகளில் ஒருவனாகவே நான் உருவாகி இருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஷாமிலிருந்து மக்காவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். மக்களே இல்லாத மக்காவில் நகரமாக மாறி அல்லாஹ்வுடைய புனித பூமியாக ஹரமாக மாறிவிடுகிறது மக்கா. ஹிஜ்ரத்தினுடைய பரக்கத், ஒரு குடும்பம் செய்த ஹிஜ்ரத்தினுடைய அந்த பயணத்தின் பரக்கத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்காவை ஹரமாக மாற்றுகிறான். இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கா முக்கர்ரமாவிலே இருந்து மதீனாவுக்கு யஸ்ரிபுக்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். மதீனா இஸ்லாத்தின் கோட்டையாக, முழு உலகத்துக்கும் இஸ்லாத்தை பரப்பும் ஒரு மர்கஸாக, முழு உலகத்துக்கும் இஸ்லாத்தை அனுப்ப சிந்திக்கும் சிந்தனையாளர்களை ஒன்று கூட்டும் ஒரு தளவாக அல்லாஹ் மதீனாவை மாற்றினான் ஹிஜ்ரத்தினுடைய பரக்கத்தினால். ஆகவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஹிஜ்ரத் என்ற இந்த அமல் மாத்திரம் இல்லை என்றால் அன்சாரிகளில் ஒருவனாகவே பிறந்திருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிஜ்ரத்தும் நுஸ்ரத்தும் எங்கு இணைகிறதோ அந்த இடங்களிலே சிறுவர்களிடமும் பெரியவர்களிடமும் வாலிபர்களிடமும் இளம் யுவதிகளிடமும் ஆண்களிடமும் பெண்களிடமும் தீன் ஹயாத்தாக ஆரம்பிக்கும். எந்த இடத்தில் ஹிஜ்ரத்தும் நுஸ்ரத்தும் இணைகிறதோ அந்த நாடுகளில், அந்த ஊர்களில் தீன் ஹயாத்தாக ஆரம்பமாகிவிடும். ஹிஜ்ரத் என்பது என்ன? அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக விடுவது. நுஸ்ரத் என்பது என்ன? தன்னிடத்தில் உள்ள அனைத்தையும், உடல் ஆரோக்கியம், தனது உயிர், தனது பணம், தனது சொத்து, தனது அறிவு, தனது ஆளுமை, தனது அதிகாரம் அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக முற்படுத்தி கொடுப்பதற்கு பெயர் நுஸ்ரத்தாக இருக்கிறது. எங்கே இந்த ரெண்டும் இணையுமோ அந்த நாடு செழிப்பாகும், அந்த ஊர் செழிப்பாகும், அந்த குடும்பம் செழிப்பாக மாறிவிடும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகும்போது மதீனா இது போன்ற சிறப்பான ஒரு நகரமாக, ஊராக இருக்கவில்லை. சொல்ல போனால் வெளியூர் மக்கள் குடியேற பயப்படும் ஒரு ஊராகவே மதீனா இருந்தது. அதற்கு பெயரே யஸ்ரிப். மக்காவிலிருந்து வியாபாரிகள் ஷாமுக்கு போவார்கள், சிரியாவுக்கு போவார்கள். அந்த வியாபாரிகள் கூட மதீனாவை கடந்துதான் போக வேண்டும். ஆனால் அவர்கள் மதீனாவுக்குள்ளே போக பயப்படுவார்கள். காரணம், அங்கு சுகாதாரம் இல்லை, நோய் அதிகம். மதீனாவிலே ஒரு ஓடை இருந்தது. அந்த ஓடையில் உள்ள தண்ணீர் வெளியூர் மக்களுக்கு ஏற்புடையதாக ஆகாது. பாவித்தால் காய்ச்சல் பிடிக்கும். அந்த காய்ச்சலினால் கடும் நோய்கள் உண்டாகும் அல்லது மரணத்தை தழுவ வேண்டிய நிலைமை உண்டாகும் என்ற பயத்தினால் வியாபாரிகள் கூட மதீனாவை கடந்து போக பயப்படுவார்கள். இது மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் அந்த மதீனாவிலே ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இருந்து கொண்டிருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிஜ்ரத்துடைய பயணத்தை
மதீனாவுக்கு போகும்படி எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான் என்று சொன்ன மாத்திரத்திலே சஹாபாக்களுக்கு சந்தோஷம் வரல. சஹாபாக்களுக்கு கவலையே முகத்தில் தெரிந்தது. ஏன்? ஏற்கனவே மக்காவிலே உரிமைகளை இழந்து மத சுதந்திரம் இல்லாமல் பகிரங்கமாக தொழுவதற்கு கூட அனுமதி இல்லாமல் கைகட்டி விடப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் இதைவிடவும் சிரமமான ஒரு ஊருக்கு அல்லாஹ் போகச் சொல்கிறானே என்றே சஹாபாக்கள் மனம் வருந்தினார்கள். அதற்கு 3 பிரதான காரணங்கள் இருந்தது. முதலாவது காரணம், ஏற்கனவே மதீனாவில் 28 வருடங்கள் சிவில் யுத்தம், உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்தது. அவுஸ் என்றும் ஹஜ்ரஜ் என்றும் இரண்டாக பிரிந்து புஆஸ் என்ற யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. யுத்தம் இல்லாத ஊரிலிருந்து யுத்தம் நடக்குகின்ற ஊருக்கு யாரும் குடிபெயர மாட்டார்கள். யுத்தம் நடக்குகின்ற ஊரிலிருந்தே உயிரை பாதுகாப்பதற்கு அகதிகள் வருவது வழக்கம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வை அனுப்புகிறான். யுத்தம் இல்லாத ஊரிலிருந்து யுத்தம் நடக்குகின்ற ஊருக்கு அனுப்புகிறான். இரண்டாவது பிரச்சினை பொருளாதார பிரச்சினை. மக்காவில் இருந்தவர்கள் வியாபாரிகள், உல்லாசமாக இருப்பவர்கள் வியாபாரிகள். மதீனாவிலே இருந்தவர்கள் பெரும்பாலும் விவசாயிகள், தோட்டங்களிலே இருப்பவர்கள். அவர்களுக்கே அந்த வருமானம் போதாது, ஈத்தம்பழங்கள் போதாது. நாங்களும் அங்கே போய் புகுந்தால் இன்னும் இரட்டிப்பான கஷ்டங்களுக்கு ஆளாகுவோம் என்ற ஒரு பயம் இருந்தது. மூன்றாவது பிரச்சினை, ஏலவே சொன்னது போன்று அந்த நோயுடைய ஆரோக்கிய பிரச்சினை இருந்தது. மனிதர்கள் என்ற வகையில் பின்னால் என்ன நடக்கும் என்று மனிதனுக்கு தெரியாது. எந்த மனிதனுக்கும் நாளை என்ன நடக்கப் போகிறது தெரியாது. அதை தெரியும் அல்லாஹுக்கு மட்டுமே. அவன் அறிவித்துக் கொடுத்தவர்கள் யாரோ அவர்களுக்கு மாத்திரமே. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான அனர்த்தங்கள் தெரிகின்ற இடத்துக்கே ஹிஜ்ரத்துடைய பயணத்தை துவக்கி விடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டளையை சந்தோஷமாக பொறுப்பெடுக்கிறார்கள், சந்தோஷமாக பாரமெடுக்கிறார்கள். ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொண்டு மதீனாவுக்கு போய் சேருகிறார்கள். என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? யுத்தத்தை நிறைவு செய்ய வட்ட மேசை மாநாடுகள் நடத்தல்ல, பெரும் பெரும் அரங்குகளிலே 2 சாராரையும் கூட்டி சமாதானம் பேசல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையும் கூப்பிட்டார்கள். கலிமா அந்த கொடிக்கு கீழ் ஒன்று சேருங்கள் என்றார்கள். கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், வெற்றிக்கு வழியே அது என்றார்கள். அவர்கள் அனைவர்களின் களிமா சொன்ன பிறகு சப்பிலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். உள்ளங்களை நேர்படுத்துகின்ற வரிசையே தொழுகையின் சப்புகள். தொழுகையின் சப்புகளிலே நிறுத்தினார்கள். சப்புகளில் வளைவு வரும்போது உள்ளங்கள் வளையும். அந்த மஹல்லாவிலே பிரச்சனை வரும். சப்புகள் சீராகும் போது உள்ளங்கள் சீராகி ஒற்றுமை மலரும். முடிவு என்னவாகிறது? 30 ஆண்டுகள் அடித்து குத்திக் கொண்டிருந்த, பரம்பரையாக சண்டை போட்டுக் கொண்டிருந்த அந்த சஹாபாக்களுடைய யுத்தம், அவுஸ் ஹஜ்ரஜுடைய யுத்தம் சமாதானமாக முடிகிறது. ஹிஜ்ரத்துடைய பரக்கத்தின் முதலாவது பெறுபேறு. இரண்டாவது பெறுபேறு, சஹாபாக்கள் பயப்பட்டது போலவே மூத்த சஹாபாக்களுக்கு காய்ச்சல் வருகிறது. சஹீஹுல் புகாரியிலே கிதாபுல் மர்லா, நோயாளிகளை பற்றி ஒரு பாடம் இருக்கிறது. அங்கே வருகிறது, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மதரஸாவின் மூத்த மாணவர், நபிமார்களுக்கு பிறகுள்ள உலகத்தில் உதயமான ஆகப்பெரிய ஈமான்தாரி. இவருக்கு மதீனாவுடைய தண்ணீர் காய்ச்சலை ஏற்படுத்தியது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் எங்க வாப்பாவை போய் பார்த்தேன், அவரு காய்ச்சல் அகோரத்தில கவிதைகள் படிக்கிறார். குல்லும்ரியின் முஸ்பிஹுன் ஃபீ அஹ்லிஹி வல் மௌத்து அத்னா மின் ஷிராக்கி நாலிஹி. ஒவ்வொருவர்களும் காலையில் தன்னுடைய குடும்பத்துடன் எழும்புகிறான், ஆனால் செருப்பு வாரை விடவும் மௌத்து அவனுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று தெரியாமலே இன்று வாழலாம் என்று எழும்புகிறான் என்று கவிதை படிக்கிறான். முஅஜ்ஜின்
ஹஜ்ரத் பிலாலுக்கும் காய்ச்சல். அவரே மதீனாவை ஏசி மக்காவை பாராட்டி கவிதைகளை படித்துக் கொண்டிருப்பதை நான் கேட்டேன் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார். இப்படி பல இடங்களில் இருந்து செய்தி வருகிறது. சுகாதார சீர்கேடு சஹாபாக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கொடிய காய்ச்சல், இந்த சுகாதார சீர்கேட்டை சீர் செய்ய முஃமின்களுக்கு ஒரு தெளிவான வழியை காட்டிக் கொடுத்தார்கள். என்ன செய்தார்கள்? அந்த நீருக்கு மருந்து போடல. ரசூலுல்லாஹ் திருமிதி ஷரீஃபில் இருக்கிறதே, ஒரு அன்சாரியின் தோட்டத்துக்குள்ளே போகிறார்கள். அங்கிருந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் அள்ளுகிறார்கள், வுது செய்தார்கள், 2 கைகளையும் உயர்த்துகிறார்கள். நோயை இறக்கிய நாயனின் பக்கம் துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம யா அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா, எங்கட மதீனால பரக்கத் செய்வாயா. வபாரிக் லனா ஃபீ சாயினா வ முத்தினா, நாங்க ஈச்சம்பழங்களை அளக்கிறதுக்கு சாண்டும் முத்தண்டும் 2 அளவுகோல்கள் வைத்திருக்கிறோம், அதில பரக்கத் செய்வாயா. வஸஹிஹா, இந்த மதீனாவில ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவாயாக, ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், மக்காவோட எப்படி எங்களுக்கு முஹப்பத்தோ இது போல மதீனாவோடையும் முஹப்பத்தை ஏற்படுத்தி, அவசத் அல்லது அடைவிட கடுமையாக மதீனாவோட முஹப்பத்தை ஏற்படுத்தி, வன்குல் ஹும்மாஹா இலல் ஜுஃபா, இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய கொடிய பயங்கர காய்ச்சலை முனாஃபிக்குகள் வாழக்கூடிய ஊரான ஜுஃபாவுக்கு அனுப்பி வைத்திடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். துஆவோட முடிஞ்சு போச்சு. 2-3 நாட்களுக்கு பிறகு வளமை போன்று சுபகுடைய தொழுகைக்கு பிறகு கனவு கண்டீர்களா என்று சஹாபாக்களை விசாரிக்கிறார்கள். 2-3 சஹாபாக்கள் எழும்பி சொல்றாங்க, ஒரு கனவு கண்டோம், அலங்கோலமான தோற்றத்திலே ஒரு கிழவி மதீனாவை விட்டு போற காட்சியை பார்த்தோம் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், நீங்க எந்த காய்ச்சல், உயிர் கொள்ளும் காய்ச்சல் என்று பயந்தீங்களோ அந்த காய்ச்சல் அல்லாஹ் மதீனாவை விட்டு அனுப்பிட்டான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த துஆவோட பொருளாதாரத்தில் பரக்கத் வருகிறது, பொருளாதாரத்தில் பரக்கத் வருகிறது. 6 மாதத்துக்கு போதாமல் இருந்த ஈத்தம்பழங்கள், வயல்கள் இப்போது மாறுகிறது. முஹாஜிரீன்களுக்கும் அதால உதவி செய்யறாங்க, வெளியூர்கள் இருந்து வரக்கூடிய மிஸ்கீன்களுக்கும் அன்சாரிகள் கொடுக்கிறாங்க. கொடுத்த பிறகும் அவர்களுக்கு எஞ்சி இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவுடைய பரக்கத்தினால். 3 பிரச்சனைகள் மதீனாவிலே இருந்து அகற்ற முடியாமல் இருந்த சிவில் யுத்தம், ஆரோக்கிய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இந்த 3ஐயும் புரட்டி போட்ட பயணமே ஹிஜ்ரத்துடைய பயணம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்வை அடிப்படையாக வைத்துத்தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹிஜ்ரி ஆண்டை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ஹிஜ்ரி ஆண்டின் முதலாவது மாதமாக இருப்பது முஹர்ரமுடைய மாதம். அபு உஸ்மான் அன்-நஹ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபிஈன்களில் இருந்த ஒரு முக்கியமான ஆள், தாபிஈன்களில் இருந்த ஒரு மகான், கிபாரு தாபிஈன்கள் உள்ளவங்க. தாபிஈன்கள் யாரு? நிறைய பேருக்கு தாபிஈன் யாரும் தெரியா, எங்கிருந்தோ வந்தாக்கள் நினைக்கிறாங்க. தாபிஈன் யாரு தெரியுமா? சஹாபாக்கள் பயான கேட்டு உருவான ஆட்கள். ஆலிம்கள் பயான கேட்டு எவ்வளவு பேர் தெரிஞ்சுறாங்க 1400 வருஷத்துக்கு பின்னால. சஹாபாக்கள் என்றவங்க ரசூலுல்லாஹ்வுடைய தர்பியாவில் உருவானவங்க. தாபிஈன்கள் என்று சொல்றவங்க சஹாபாக்களோட புழங்கி, அவங்கள பார்த்து, அவங்களோட பழகி, அவங்களோட பேச்சுகளை கேட்டு உருவானவங்க. இப்படி நிறைய சஹாபாக்களோட புழங்கினவங்க தான் அபு உஸ்மான் அன்-நஹ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க சொல்றாங்க, நாங்க சஹாபாக்களை பார்த்தோம், வருஷத்துல 3 பத்துகளை கௌரவப்படுத்துறாங்க, வருடத்தில 3 பத்துகளை கௌரவப்படுத்துறாங்க. அதுக்குள்ள என்னமோ விஷயம் இருக்குது, என்னமோ பரக்கத்துகள் இருக்குது, என்னமோ ஹைராத்துகள் இருக்குது. யுஅல்லிமூன ஸலாஸ், அந்த 3 பத்துகளையும் ரொம்ப மரியாதையாக கடத்துறாங்க. அதுல ஒன்றுதான்
முஹர்ரம் மாதத்தில முதலாவது 10 நாள், இரண்டாவது ரமலானுடைய கடைசி 10 நாள், மூன்றாவது துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள் என்று அபு உஸ்மான் அன்-நஹ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அந்த முஹர்ரமுடைய முதலாவது 10 நாட்களிலே தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த 10 நாளின் இறுதி நாள் ஆஷூராவுடைய தினமாகும். ஆஷூரா 10வது தினத்துக்குரிய பெயர். இது எவ்வளவு பெரிய ஒரு நாள் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் தலைவிரித்தாடிய அவனை விட அட்டகாசக்காரன் உலகத்தில் வரல. அவனை விட நபிமார்களுக்கு சவாலானவன் உலகத்தில் ஒரு தனித்தவன் வரல. அவ்வளவு பெரிய கொடியவனை ஒரே அடியாக அடிச்சு கீழே போட்டு பலகீனமாக இருந்த ஹதரத் மூசாவை மேல தூக்கி எடுத்த நாள் தான் ஆஷூராவுடைய தினம். அதுதான் இதன் முக்கியம். பாத்தில் மிதிக்கப்பட்டு ஹக்க அல்லாஹ் தலை நிமிர்த்தி வச்ச காலம். 16 லட்சம் ஃபிரௌனுடைய படை 3-4 லட்சம் பனு இஸ்ராயல்களுக்கு முன்னால மண் கவ்வின நாள் தான் ஆஷூராவுடைய தினமாகும். புகாரி ஷரீஃப்ல இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் வந்து மதீனால பாக்குறாங்க. முஹர்ரம் 10ஆம் நாள் யூதர்கள் நோன்பு பிடிக்கிறாங்க, ஆஷூரா நோன்பு பிடிக்கிறாங்க. முஸ்லிம்களுக்கு அப்ப ரமலான் வரல, ஆஷூரா நோன்பு பிடிக்கிறாங்க. ஏப்பா நீங்க நோன்பு வைக்கிறீங்க என்று கேட்டாங்க. யகூதிகளோட அப்ப மிச்சம் நெருக்கம். சில வணங்குறவங்களை விட ஏதோ ஒரு வேதமுண்ட வச்சு வணங்குறாங்களே, தௌராத்தோட இருக்கிறாங்களே, நாங்களும் ஏற்றுக்கொண்ட மூசா நபியை நம்புறாங்களே என்ற வகையில அஹ்லுல் கிதாப் என்ற வகையில ஒரு தொடர்பு இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, ஏன் நோன்பு பிடிக்கிறோம் தெரியுமா? இந்த நாளையில தான் அன்ஜல்லாஹு மூசா வ கௌமஹு வ அஹ்லக ஃபிர்அவுன வ கௌமஹு, ஹஜ்ரத் மூசாவையும் அவருடைய ஆட்களையும் அல்லாஹ் பாதுகாத்து ஃபிர்அவுனையும் அவன் படையையும் அழிச்ச நாள் இல்லையா? அந்த நாளில ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் நன்றிக்காக வெற்றியை ஏற்றி தந்த ரப்புக்கு நன்றி செலுத்துறதுக்காக நோன்பு பிடிச்சோம், நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம் என்று சொன்னாங்க அந்த யகூதிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத கேட்டுட்டு சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, ஹஜ்ரத் பிலால அனுப்பி எல்லாருக்கும் சொல்லுங்க ஆஷூரா தினத்தில நோன்பு பிடிக்க சொல்லி. ஏன் தெரியுமா? இவங்க நபி கொண்டு வந்த மார்க்கத்தை பச்சை பச்சையாக மாத்தி துரோகம் செஞ்சுட்டு இவங்களே வெற்றிய நினைவு கூர்ந்து நோன்பு பிடிக்கிறாங்க. நாங்க நபிமார்களுக்கு கிடைச்ச வெற்றிய நினைவு கூற ரொம்ப தகுதியான ஆட்கள் நாங்க தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வனஹ்னு அஹக்கு பிமூஸா மின்கும், யஹூதிகளே உங்களை விட மூசாவுக்கு மிக தகுதியானவங்க நாங்க தான் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு பிடிச்சாங்க. ஹக்கு வெற்றி பெற்ற நாள், அது பாத்தில் அழிஞ்ச நாள், முழு உலகத்தில் உள்ள பாத்தில்களுக்கும் பயமுறுத்தும் ஒரு நாள். ஹக்கோடு இருப்பவர்கள் ஒருவராக இருந்தாலும் அவருக்கு சந்தோஷம் கொடுக்கும் நாளே ஆஷூராவுடைய தினம். அத்தோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9-10 வருஷம் அவங்களோட இணைஞ்சு நோன்பு பிடிச்சு வந்தாங்க. கடைசியாக அறிவிச்சாங்க, அவங்களோட கலந்தே போகலாம், சேர்ந்து போகணும், கரையலாது, அடுத்தவங்கள கலாச்சாரத்துக்குள்ள கலையலாது. முஸ்லிம்களுக்கு அந்த தனித்துவம் எங்குமே பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக சொன்னாங்க, அடுத்த வருஷம் நான் ஹயாத்தோட இருந்தா 9வது நாளும் நோன்பு பிடிப்பேன். இல்லையா வரும் யஹூதியிட 10 மட்டும் முஸ்லிம்கள் பிடிக்கிறாங்க. இல்ல, எங்களுக்கு தனி வழி ஒன்று இருக்குது, அதுக்காகத்தான் 9ஆம் நோன்பையும் பிடிப்பேன். தாசுஆ நோன்பும் வரும், ஆஷூரா நோன்பும் வரும். ஆஷூரா ஹக்கை வெற்றி பெற்றதற்கு நன்றியாக, தாசுஆ இஸ்லாமிய உம்மத்தின் தனித்துவத்தை நினைவு கூறுவதற்காக 2 நோன்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தி வைத்தாங்க. அடுத்த வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் தாசுஆ ஆஷூரா என்ற இந்த 2 நோன்புகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக்கி இருக்கிறாங்க. ஹதீஸ் என்ன சொல்லுது? சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாகுது, யார் ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு பிடிக்கிறாங்களோ முந்தின ஒரு வருடத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆகவே இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து
நாங்கள் அனைவர்களும் ஹக்கிலே நிலையாக நிற்போம். இஸ்லாமிய மார்க்கத்திலே, தீனிலே எங்களுடைய தனித்துவத்தை எந்த இடத்திலும் பாதுகாப்பதற்கு தயங்காமல் முன்னிற்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலர்ந்திருக்கும் இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே அவனுடைய தீனோடு இறுக்கமாக இருந்து, ஹக்கோடு இறுக்கமாக இருந்து அவனுடைய உதவிகளை பெற்று வாழ்வதற்கும் ஹிஜ்ரத் என்ற அந்த மேலான அமலின் மூலமாக நாங்களும் பாடம் பெற்று எங்களுடைய குடும்பங்களையும் ஊர்களையும் மதீனாவை போன்ற தலை சிறந்த ஊர்களாக மாற்றுவதற்கு அந்த பயணங்களையும் நாங்கள் படிப்பினையாக பெறுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. அனைத்து கபராளிகளுடைய கபறுகளையும் சூட பூஞ்சோலைகளாக ஆக்குவாயாக. அவர்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றுவாயாக. உயர்ந்த தரஜாக்களை அவர்களுக்கு நசீபாக்குவாயாக. மலர்ந்திருந்திருக்கிற இந்த புத்தாண்டிலே நல்ல இஸ்திகாமத்துடன், உறுதியுடன், மார்க்கத்துக்காக பல அர்ப்பணிப்புகளை செய்து இந்த தீனுக்காகவே எங்களை மாற்றிக்கொள்கிற உண்மையான முஸ்லிம்களாக யா அல்லாஹ் எங்களை மாற்றி விடுவாயாக. சகல விதமான ஹராமான செயற்பாடுகள் இருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. ஹராமான தொழில்கள் இருந்து பாதுகாப்பாயாக. ஹராமான கொடுக்கல் வாங்கல்கள் இருந்து பாதுகாப்பாயாக. பிழையான பிள்ளை வளர்ப்புகள் இருந்து பாதுகாப்பாயாக. அனைத்தையும் சீர் செய்து கொண்டு நேராக பயணிக்க யா அல்லாஹ் நீங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக.